Hello guys, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் chilling in the another world with my level 2 super cheat power season 1 episode 3 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபென்ட்ரேஸ் வந்து குட் மார்னிங் சொல்கிறான். அவன் குட் மார்னிங் சொன்னா நம்ம ஹீரோ ஏன் ரூமில் இருக்கான்னு கேட்குறான். நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இன்னிலேருந்து நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும், நீங்கள் இங்கே உட்காருங்க, என்னோடய பாடியும் சோலையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை, அதுக்கெலாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஹியூமன்ஸோட மேரேஜ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் நம்ம ஹால்வேயில் போய் படுத்துக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் படுத்திங்கன்னா பாலி ரோஸுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ப்ரெசென்ட்டில் காணிக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம் போகும்போது அப்போ கரெக்டான டைமில் பாலி ரோஸ் வந்துட்டா. அதை அவன் வந்து தப்பாக நினச்சிட்டு போயிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காணிக்கிறாங்க. நம்ம பாலி ரோஸ்க்கு எல்லாருக்கும் ஹீரோ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். பாலி ரோஸ் அவளோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அப்போமே அந்த போர் வந்து அட்டாக் பண்ண வந்துடுது. அப்புறம் அந்த ரெட் ஹேர் பொண்ணு வந்து அந்த போரை வந்து தடுக்கும் போது அப்புறம் அந்த மேஜ் பொண்ணு ஒரு டிஃபென்சிவ் மேஜிக் அந்த பொண்ணை காப்பாற்றுறா. அப்புறம் அந்த ஆரோ பொண்ணு வந்து ஆரோ விடுவா. ஆனால் அது ஒன்றுமே எஃபெக்டாகவே இல்லை. அப்புறம் அந்த மேஜ் பொண்ணுக்கு மேஜிக் தீர்ந்து போய் அந்த டிஃபென்ஸ் மேஜிக்கும் போயிட்டு இப்போ அவங்க எல்லோரும் ஓடி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான் இவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ரூம் கொடுக்குறான். அப்புறம் அந்த ரெட் ஹேர் பொண்ணு போயிட்டு அங்கே உட்காந்து பார்க்குறான். அப்புறம் பெட் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறான். நம்ம பாலியை சொல்கிறான் ஏற்கனவே நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப அவசியமாக கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் இதெல்லாம் கண்டிப்பாக நான் கொடுத்தாகணும், நீங்கள் வந்து வெளியே படுத்துகிட்டே இருக்க முடியாதுல்ல அப்படி சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட கூப்பிடுவா. அவள் வந்து வெறும் ரா மீட்டு தான் வச்சுருக்கா. நம்ம வீடு வாங்கினதுக்கு இந்த மீட்டை வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அவள் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து குக் பண்ண மீட் இல்லையான்னு கேட்குறா. அதுக்கு அவள் சொல்கிறா நான் போய் குக் பண்ணேன் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் நானே குக் பண்ணுறேன். அப்புறம் பாலி ரோஸும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் சைபிட்டு கேட்க ரா மீட் தான் நல்லாயிருக்கும், அதுக்கு அதுவும் ஆமான்னு சொல்லுது. இப்போ ஹீரோவும் பாலி ரோஸும் சமைச்சிட்டு வராங்க. அவங்க ஹீரோட மேஜிக் வச்சு செஞ்சீங்களான்னு கேட்கும்போது இல்லை பாலி ரோஸும் நானும் தான் செஞ்சோம், மேஜிக்கில் யூஸ் பண்ணலான்னு சொல்லும்போது அதுக்கு பாலி ரோஸ் சொல்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ராயல் ஹவுஸ் ஹோல்டில் தான் வந்திருக்கோம், ஆனால் எங்களுக்கு குக்கை ஹையர் பண்ணுற அளவுக்கு காசு இல்லைன்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஹீரோ சொல்கிறான் அந்த சேலடை நான் தான் பண்ணேன், நீ டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது அவள் கேட்கா இலையிலலாம் டேஸ்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அவள் அந்த சேலடை திங்கி பார்க்க. அப்புறம் இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் அந்த மீட்டையும் சாப்பிட சொன்னால் இது எப்படி உள்ளே ஜூஸியாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபெர்னியர் யோசிச்சு பார்க்கா. அவள் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் இதை வந்து பாலி ரோஸ் தான் பண்ணான்னு சொல்லும்போது இது நல்லா இருக்கான்னு அவள் கேட்குறா. ஆமாம் இது ரொம்பவே நல்லா இருக்குது, இதுக்கு பதிலாக நானே உங்களுக்கு அப்புறம் சமைச்சு தரேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படி சொல்லும்போது நாங்கள்லாம் அதுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் எப்போவுமே நிறைய போர் வந்து வேட்டையாடி கொண்டு போகிறத பார்த்துட்டு எல்லோரும் இவங்க மட்டும் எப்படி நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் வேட்டையாடுறாங்க யோசிக்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமான்னு அப்படி கேட்குறா. நம்ம ஹீரோ கேட்க நான் வரணுமான்னு கேட்கும்போது அப்படி ஒருத்தன் வாரான் வந்து நாளையும் அட்வென்ச்சர் கில்லேருந்து வரேன், அவங்களுக்கு கொஞ்சம் பேசலாமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சரின்னு சொல்கிறான். அப்புறம் பாலி ரோஸ் அங்கேருந்து குக்கிங் கிளாஸுக்கு கிளம்புறா, வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அட்வென்ச்சர் கில் மாஸ்டர் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை ஹீரோக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிங் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. உங்களை வந்து அவர் ஹார்னரி நைட்டாக ராஜா வந்து தேர்ந்தெடுத்துருக்காரு. நீங்கள் ஏற்கனவே ரேங்க் மேஜிக் பீஸ் நிறையவே கொண்டிருக்கீங்க, அதுவும் வெறும் 2 பேர் வச்சு. நாங்கள் உங்களை அனுப்புறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் ஹீரோ யோசிக்கான் இந்த வேர்ல்டை காப்பாற்றுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணலாம், ஆனால் அப்படி யோசிச்சுட்டு அவன் வந்து என்னால் வர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் வெளியே வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வரா. அவள் வந்து ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் அவள் யோசிக்கிறா குக்கிங் இவ்வளோ கஷ்டமாகும்னு நான் யோசிச்சே பதில்லை. அப்புறம் அங்கே குக்கிங் கிளாஸில் காணிக்காங்க நம்ம இப்போ பெயிலிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்க்க, ஆனால் அவள் எதுவுமே ஒழுங்காகவே செய்ய மாட்டுக்கா. மாவை கொஞ்சமாக கொட்டுச்சுன்னா அவள் அதிகமாக கொட்டுறா. இப்படி அவள் ஒவ்வொரு வேலையும் தப்பாக செஞ்சு அந்த இடத்தையே கறிக்கிட்டா. அப்புறம் அவள் யோசிக்கா நான் கண்டிப்பாக இதை சக்ஸஸ் பண்ணியே தீருவேன். இப்போ ஒரு கேஸ்டில் காணிக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ கேண்டிடேட் வந்து கொஞ்சம் குஜாலாக இருக்கான். அப்போ அவங்கள பொண்ணுங்க சொல்கிறாங்க இப்போ அட்வென்ச்சர் கில்ல ஒரு அட்வென்ச்சர் ரொம்பவே சூப்பர் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கில் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோ கேண்டிடேட் சொல்கிறான் அவன் கண்டிப்பாக நீ கொண்டு வந்துடுங்க, என் அடியில் அவனை வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது ஒரு சோல்ஜர்ஸ் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க உங்களை வந்து ராஜா கூப்பிட்டாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவங்களை ரிஜெக்ட் பண்ணி விடுறான். அதுக்கு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் நான் வேணா அவங்கள கொண்டுறட்டா அப்படின்னு கேட்கும்போது
அந்த ரெட் ஹேர் பொண்ணை பார்க்குறாங்க. அவள் வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கா. நான் உங்களே எல்லா வேலையும் செய்ய முடியாதுல்ல, நானும் கொஞ்சம் வேலை பண்ணணும்ல, ஆனால் சைபியும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்ருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ யோசிக்க, இவன் ஸ்வாட் ஃபைட்டை விட்டுட்டு ஃபார்மிங் தான் நிறைய பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆர்ச்சரி பொண்ணுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா. அவள் சொல்லுவா, அவங்களாம் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஓங்கி ஏரோவே விட முடியல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா அவங்களோட மீட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்து அந்த மேஜ் பொண்ணுக்கு ஒரு ரிங் கொடுக்குறான். அந்த ரிங்கு வந்து அவளோட மேஜிக் பவர் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறான். அப்புறம் அவள் வந்து அதை மிடில் ஃபிங்கர்லேருந்து எடுத்துகிட்டு ரிங் ஃபிங்கரில் போட வரான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா, அதை மட்டும் அங்கே போட்டுறாத அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் போய் பாலிரோஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு சொல்கிறா, நீ ரொம்ப ஆக்ட் பண்ணிகிட்ருக்க, உன்னால் சி ரேங்க் மேலே உள்ள மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியும், இதெல்லாம் வெறும் டி ரேங்க் தான், நீ என் ஹஸ்பண்ட் முன்னாடி ரொம்ப வீக்குன்னு காணிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறா. நம்ம பாலிரோஸ் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொருத்தவங்களும் அங்கேருந்து புதர்லேருந்து பார்த்துட்ருக்கா. வீட்டில் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபென்ரிஸ் தான் சமைச்சிருக்கா. அப்புறம் ஹீரோ சொல்கிறா, எல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் உண்மையிலேயே குக்கிங் கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன் இவ்வளோ நாளாக, நான் வந்து உங்களுக்காக சமைச்சு போட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் பண்ணேன், மீதி எனக்கு ஃபைட்டிங் மட்டும் தான் தெரியும், இப்போ நான் நிறைய விஷயம் பண்ணுறேன், இது பண்ணும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது, அதுவும் அந்த டிஷ்ஷை நான் தான் பண்ணேன், அதுக்கு பாரு கறி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அதை சாப்பிட்டு பார்க்குறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இது வந்து நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கா. இந்த பொண்ணு வந்து நம்ம டீமன் ஆர்மியில் பார்த்த அதே பொண்ணு தான். இவன் யோசிக்க ஃபென்ரிஸ் எப்படி மாறினா, இவங்க ஹியூமன் கூடலாம் இருக்காந்து அப்படி சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ பின்னாடி ஃபென்ரிஸ் வந்துட்டா. அப்புறம் அந்த ஃபென்ரிஸ் வந்து வீட்டிலேயே கூட்டிகிட்டு போய் அவளை உட்கார்றா. அவள் பேர் உலுமினஸ். அந்த டீயை குடிச்சு பார்த்து அவள் ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஒரு டார்க் அட்டெண்டன்ட் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, நான் ஒன்றை பார்க்க தான் வந்தேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இடையில வர பார்க்கல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவள் சொல்கிறா, கண்டிப்பாக இல்லை. நம்ம ஹீரோ வந்து டீ ரொம்ப சூடாக இருக்கான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அந்த கேட் கேர்ள் யோசிக்கிறா, ஃபென்ரிஸ் வந்து டீமன் ஆகாமல் இருக்கும்போது இல்லை இப்போ மாறிட்டா. அப்புறம் இவன் வேறு, இவனோட ஸ்டேட்டஸ் என்னால் பார்க்கவே முடியல, என்னால் டார்க் ஒன் கூட பார்க்க முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்புறம் வந்து கேட்குறா, டல்வன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் உள்ள அந்த ஆட்களே காணலை, ஒரு டீமன்ஸ் கூட பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோடய ப்யூரிஃபிகேஷன் மேஜிக் உண்மையிலேயே ஒர்க் ஆகுது போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த கேட்கால் சொல்கிறா, ஃபென்ரிஸோட அண்ணனும் அங்கே தான் இருந்தான், அவன் பேர் ஃபெங்க்ரேல், அவன்கிட்டருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜும் ரிசீவ் ஆகலை, எனக்கு என்ன டவுட்னா உங்கள் அண்ணன் வந்து செத்துருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஃபென்ரிஸ் சொல்கிறா, நீ ஸ்டாப் பண்ணு, எனக்கு வந்து இது ஏற்கனவே தெரியும், இந்த நாட்டிலேயே கொஞ்சம் பேரால் தான் ப்யூரிஃபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறா. அவன் 4 இன்ஃபர்னால் ஒருத்தன், அவன் செத்ததுக்கு நீ காரணம் இல்லை, அவன் வீக்காக வரணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த உடனே சொல்கிறான், அதுவும் கரெக்டு தான், நான் தான் உங்கள் சர்வெண்ட்டாக இருக்க ஆசைப்பட்டேன், அதனால் இது சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த 4 பேரும் அதை ஒட்டு கேட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கேட்டுட்டு, அப்புறம் இந்த ஃபென்ரிஸ் தான் இந்த ஓனாயா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறா, நீங்கள் கேட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த கேட்கால் சொல்கிறா, நீ ஃபென்ரிஸோட ஹஸ்பண்டாக இருந்து நீ எங்களோட ஸ்பேர் பண்ணிப்பார் அப்படின்னு அவன் சொல்கிறா. அவன் யோசிக்க, அப்புறம் நான் 2 பேரையும் ஈஸியாக கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஃபென்ரிஸ் சொல்கிறா, இவன் கண்டிப்பாக உங்களை அடைய தான் ஆசைப்படுறா, நீங்கள் வந்து போகாதீங்க அப்படி சொல்கிறான். அப்புறம் பேட்டரியில் காணிக்காங்க. அவள் சொல்கிறா, மேஜிக்கெலாம் அலவுடு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டம், நீங்களே பாருங்கள். நான் தான் உன் ஆப்பனண்ட், நீ ரீஸ் மேலே கை வச்சேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ரீஸ்னால் ஃபென்ரிஸோட இன்னொரு பேர். உங்களுக்கெல்லாம் ரீஸ் யாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணால் ராயல் கேபிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து ஏற்கனவே லாயல்ட்டி என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன், இப்போ நான் டார்க் ஆர்மியில் ஒரு மெம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் பாலிரோஸ் சொல்கிறான், நீங்கள் ஏற்கனவே நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உங்களெல்லாம் நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொல்கிறா, நீங்கள் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களை எப்படி நாங்கள் மாட்டி விடுவோம், ஆமான்னு எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தேங்க்யூன்னு சொல்கிறான். இப்போ வெளியே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறாங்க எல்லோரும். வெளியே போய் பார்க்குறாங்க. இப்போது அந்த கேட்கால் உலுமினஸ் ஒரு ட்ராகன் ஆர்மியை கொண்டு வந்திருக்கு. அவர் சொல்கிறா, நீங்கள் கொடுத்த ஃபேவரை நான் ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கேன். அவர் பாலிவுட் சொல்கிறா, நான் ட்ராகனை பார்த்ததே இப்போ தான் பார்க்கேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நான் ட்ராகனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி சொல்கிறான். அப்புறம் ஃபெர்னிஸ் சொல்கிறான், உங்கள் வேலையில் ட்ராகன் இல்லையா, நான் அதோட போனை மட்டும் தான் வச்சுருக்கேன் ஹீரோ சொல்கிறான். சொல்லும் போதே அந்த அட்டாக்கில் எல்லா ட்ராகனும் அப்படி கீழே விழுந்துருது. அப்புறம் அந்த கேட்கால் யோசிக்கா,
இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டார்க் ஆனிமியோட ஸ்ட்ராங்கஸ்ட் டீமே இப்படி ஆகிட்டு அப்படி சொல்லும்போது அந்த ட்ராகன்லாம் ஓட பார்க்குது. இப்போ மாதிரி ஹஸ்பண்ட் பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லும் போது அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொல்கிறா, நான் அந்த ட்ராகனை கொண்டிருந்தாலும் எனக்கு லெவலப் ஆயிருக்கும் அப்படி சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், அந்த ஹோவை தூக்கி போடு. அப்படியே அந்த ட்ராகன் செத்துருது. அப்புறம் அந்த டைட்டிலில் பார்க்கும்போது அவளுக்கு ட்ராகன் ஸ்லேயர் கிடச்சிட்டு அப்புறம் எல்லாரும் அவட்ட கேட்குறாங்க. நான் ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் பறந்தே போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது பாலிவுட் சொல்கிறா, இது அப்படியா, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் அந்த ட்ராகன் ஆர்மி காணிக்காங்க. அதான் சொல்கிறான், ஒரு மாரி அட்வென்ச்சர் வந்து இப்படி ஒரு மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கானா. அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான், நானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.